Hello friends, welcome to TAF IAS Academy. நம்ம TAF IAS Academy-ல TNPSC AE JDO-க்கு V3 ஸ்பாட் டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம வந்து டெஸ்ட் 22க்கான எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். சரிங்களா? இது வரைக்கும் யாருன்னா இந்த டெஸ்ட் 22 எழுதல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டுக்கான லிங்க் இருக்கு. அதை ஓபன் பண்ணி டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஆல்ரெடி ஒரு 21 டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த டெஸ்ட் வீடியோஸ் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே வந்து நம்ம TAF IAS Academy யூடியூப் பிளேலிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. சரிங்களா? V3 ஸ்பாட் டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டு அதில் 21 டெஸ்ட்டுக்கான வீடியோஸ் எல்லாமே இருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ல தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா இதுல இருக்கிறது எல்லாமே வந்து புது டாபிக், அதாவது நம்ம TNPSC AE 2023ல புது டாபிக்ஸ்லாம் நிறைய இது ஆட் பண்ணியிருந்தாங்க. அது ரிலேட்டடாக தான் நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இந்த டெஸ்ட்டில் வந்து கேட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, an example of traditional ceramic is அப்படின்னு சொல்கிறாங்க. செராமிக் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். செராமிக் அப்படின்றது என்னது, தமிழில் சொல்லணும்னா பீங்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? EB ஆஃபீஸ்லலாம் போனீங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கிடக்கும். சரிங்களா? இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா எலக்ட்ரிக் போல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. எலக்ட்ரிசிட்டி ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த செராமிக்கை தான் பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி இதை நம்ம அக்ரிகேட்டாவும் நம்மளோட பில்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அதாவது பில்டிங்ல கான்கிரீட்லயும் சரி, அதே மாதிரி பிட்டுமினஸ் கான்கிரீட், அதே நார்மல் கான்கிரீட், இந்த மாதிரி எல்லாத்துலயும் ஹைவேஸ்லயும் சரி, நம்ம பில்டிங்ஸ்லயும் சரி, இதை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம், கோஸ் அக்ரிகேட்டுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணலாம். சரிங்களா? செராமிக் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி தான். அதை பத்தி தான் கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, செராமிக்ல நிறைய டைப் இருக்கு. ட்ரெடிஷனல் செராமிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் செராமிக் இருக்கு. இதுக்கு எக்ஸாம்பிள் தான் கேட்கறாங்க. சரிங்களா? ட்ரெடிஷனல் செராமிக் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து எதை அடிக்கணும், சிலிகேட் கிளாஸ் அப்படின்றத அடிக்கணும். சரிங்களா? சிலிகேட் கிளாஸ் இஸ் ஒன் ஆஃப் த ட்ரெடிஷனல் செராமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 2 என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். the modulus of elasticity of ceramic is அப்படின்றாங்க. சரிங்களா? யங்ஸ் மாடுலஸ் அப்படினா மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. E is equal to stress by strain அப்படின்றத என்னன்னு சொல்லுவாங்க, யங்ஸ் மாடுலஸ் அப்படினா மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன சொல்றாங்க அப்படினா செராமிக்கோட மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி என்ன அப்படின்னு தான் கேக்குறாங்க. சரிங்களா? நோட் பண்ணிக்கங்க. செராமிக்கோட மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி வந்து பாத்தீங்கன்னா 7 × 10⁴ ல இருந்து 42 × 10⁴ நியூட்டன் per mm². நம்ம எல்லாருக்கும் தெரியும் யங்ஸ் மாடுலஸ் அப்படினாலே நியூட்டன் per mm² அப்படின்றத நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம். அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க 7 to 42. சரிங்களா? 7 × 10⁴ ல இருந்து 42 × 10⁴ நியூட்டன் per mm² அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, the bonding of ceramic. இப்போ செராமிக் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுல இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமான ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா அயானிக் அண்ட் கோவலண்ட். இந்த மாதிரி ரெண்டு பாண்ட் இருக்கு. சரிங்களா? அயானிக் பாண்ட், இன்னொன்னு வந்து கோவலண்ட் பாண்ட். இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பார்ஷியலா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். பார்ஷியலி அயானிக் அண்ட் பார்ஷியலி கோவலண்ட். அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, பாண்டிங் ஆஃப் செராமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ஷியலி அயானிக் அண்ட் பார்ஷியலி கோவலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 4 என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. which of the following metals are used for matrix material in a fiber reinforced plastic அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் fiber reinforced plastic FRP அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் நம்ம சிலபஸ்ல ஏஐ சிலபஸ்ல கொடுத்திருக்காங்க. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா இந்த ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ்டு பிளாஸ்டிக்ல இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் மெட்டீரியல், மேட்ரிக்ஸ்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், மேட்ரிக்ஸ்னாலும் மிக்சிங்னாலும் ஒண்ணுதான். சரிங்களா? அந்த மேட்ரிக்ஸ் மெட்டீரியல்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்கறாங்க. சரிங்களா? அதாவது அலுமினியமோ மெக்னீசியமோ வரும். சரிங்களா? ஜிங்க் கண்டிப்பா இந்த இதுல வராது. ஜிங்க் வந்து பாத்தீங்கன்னா ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ்டு பிளாஸ்டிக்ல வராது. அலுமினியம் அண்ட் மெக்னீசியம் அப்படின்றதான் கரெக்ட். சரிங்களா? அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும், அலுமினியம் அண்ட் மெக்னீசியம் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 5 என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. the ceramic material are அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஜெனரலா வந்து செராமிக் மெட்டீரியல் அப்படின்றத பத்தி முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது வந்து கண்டிப்பா ஒரு பிரிட்டில் மெட்டீரியல் தான். சடனா வந்து பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் வந்து நடக்கும். சரிங்களா? அதனால தான் இதை கோஸ் அக்ரிகேட்டா பயன்படுத்துறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல தெர்மல் இன்சுலேஷன் ப்ராப்பர்ட்டியை வந்து கொடுக்கும். சரிங்களா? அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து ஆல் த போ அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். क्वेश्चन நம்பர் 5க்கு வந்து ஆன்சர் என்ன வரும், ஆல் த போ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 6, which of the following material is a ceramic material அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. மைக்கா, ஜிங்க் சல்ஃபேட், ஆன்டிமோனி, காப்பர், இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல வந்து மைக்கா அப்படின்றதான் என்னன்னு சொல்லுவாங்க, செராமிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்கா இஸ் த ஒன் ஆஃப் த
செராமிக் மெட்டீரியல். அப்ப இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். क्वेश्चन நம்பர் 7 என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. which one of the following statement is not correct? செராமிக்ல வந்து எது வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு தான் கேட்குறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல கரெக்டா இன்கரெக்டா ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்றதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்றத பாருங்க. செராமிக் ஆர் ஹார்ட், ஸ்ட்ராங் அண்ட் டியூரபிள். அதாவது வந்து பாத்தீங்கன்னா செராமிக் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹார்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். சரிங்களா? ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்க பாருங்க. ரெண்டாவது பாயிண்ட் செராமிக் ஆர் ஸ்ட்ராங்கர் இன் கம்ப்ரஷன். இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ரஷன்ல ஸ்ட்ராங்கா இருக்கும், டென்ஷன்ல வீக் ஆகும். அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது ஒரு பிரிட்டில் மெட்டீரியல். பிரிட்டில் மெட்டீரியல்னாலே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ரஷன்ல ஸ்ட்ராங்கா தானே இருக்கும். அப்பனா இது ரெண்டாவது பாயிண்ட் கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. மூணாவது பாயிண்ட் பாருங்க. செராமிக் ஹேவ் புவர் டைஎலக்ட்ரிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. தப்பு. செராமிக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டைஎலக்ட்ரிக் ப்ராப்பர்ட்டியை தான் கொடுக்கும், இவங்க புவர்னு சொல்லியிருக்காங்க. அதனால உங்களுக்கு ஆப்ஷன் சி தான் இன்கரெக்ட். ஆப்ஷன் டி பாருங்க. செராமிக் ஆர் வீக் இன் இம்பாக்ட் ஸ்ட்ரென்த். இம்பாக்ட்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும் டஃப்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது என்னதான் கம்ப்ரஷன்ல ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இம்பாக்ட் லோடெல்லாம் வந்து ரெசிஸ்ட் பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? நாலாவது பாயிண்ட் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் பாருங்க, क्वेश्चन நம்பர் 8 என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. which of the following ceramic comes under the category of traditional ceramic அப்படின்னு சொல்றாங்க. சிலிகான் கார்பைட் அப்படின்றது தான் வந்து என்ன கேட்டகரியில வரும், ட்ரெடிஷனல் செராமிக் அப்படின்ற கேட்டகரியில வரும். சிலிகான் கார்பைட் அப்படின்றது ட்ரெடிஷனல் செராமிக் அந்த கேட்டகரி கீழே தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்க, क्वेश्चन நம்பர் 9 என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. consider the following statement regarding the corrosion of ceramic material அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதான் என்னென்னலாம் வந்து செராமிக் மெட்டீரியல், corrosion of ceramic material அப்படின்ற முக்கியமான பாயிண்ட்ஸ் பத்தி தான் கேக்குறாங்க. அதை பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க. the ceramic material are much better suited to withstand most these environment for the reasonable time period then the metals அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதாவது என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செராமிக் மெட்டீரியல் ஆர் மச் பெட்டர் சூட்டட் ஃபார், அதாவது மச் பெட்டர் சூட்டபிள் ஃபார் என்விரான்மெண்ட், அதாவது என்விரான்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பெட்டர் சூட்டபிள் மெட்டீரியல் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதோட டைம் பீரியடும் அந்த மெட்டீரியலும் பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து மச் சூட்டபிள் மெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மச் சூட்டபிள் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல. ரெண்டாவது பாருங்க, செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. the corrosion of a ceramic material generally involves simple chemical dissolution in contact electrochemical process found in metal. அதான் electrochemical அப்படின்ற ஒரு இதை வந்து பாத்தீங்கன்னா இதுல பயன்படுத்துறதா சொல்றாங்க. மூணாவது பாருங்க, ceramic are not frequently used because for non resistant to corrosion. தப்பு. இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கரோஷனை ரெசிஸ்ட் தான் பண்ணும், நான் ரெசிஸ்டன்ட்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து क्वेश्चन நம்பர் 9ல வந்து தேர்ட் பாயிண்ட் வந்து தப்பா சொல்லியிருக்காங்க. இதுல வந்து 1 and 2 மட்டும் தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 10 என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. the volume of aggregate in self compaction concrete. self compaction concrete அப்படின்றது என்னது, இது பேர்ல இருக்குது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜெனரலா ஒரு கான்கிரீட் போடுறோம் அப்படின்னு வைங்களேன், அந்த கான்கிரீட் மிக்ஸ் பண்ண கான்கிரீட்டை வந்து நம்ம எடுத்துட்டு போய் பிளேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அதை வந்து காம்பாக்ஷன் வந்து பண்ணுவோம். சரிங்களா? அந்த காம்பாக்ஷன் பண்ணாம டைரக்டா நம்ம கான்கிரீட்டை பிளேஸ் பண்ணும்போதே காம்பாக்ஷன் தன்னைத்தானே பண்ணிக்க கூடியதான் என்னன்னு சொல்லுவாங்க, செல்ஃப் காம்பாக்ஷன் கான்கிரீட். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஹியூமன்ஸ் வந்து நம்ம மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண வேண்டாம், காம்பாக்ஷன் வந்து பண்ணவே வேண்டாம், அதுவே தன்னைத்தானே வந்து காம்பாக்ஷன் பண்ணிக்கும். அதை தான் செல்ஃப் காம்பாக்ஷன் கான்கிரீட் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது செல்ஃப் காம்பாக்ஷன் கான்கிரீட் அப்படின்றது தன்னைத்தானே வந்து என்ன பண்ணும், காம்பாக்ஷன் வந்து பண்ணிக்கும். சரிங்களா? அதுக்கு காரணம் அதுல யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான அட்மிக்சர்ஸ் தான். சரிங்களா? இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா அதுல என்ன நம்ம அக்ரிகேட் யூஸ் பண்றோமோ அந்த அக்ரிகேட்டோட வால்யூம் பத்தி கேக்குறாங்க. சரிங்களா? செல்ஃப் காம்பாக்ஷன் கான்கிரீட்டை பொறுத்த வரைக்கும் 50 to 60% வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகேட்டோட வால்யூம் மட்டுமே ஆக்குபை பண்ணும். சரிங்களா? 50 to 60% வந்து அக்ரிகேட்டோட வால்யூம் மட்டுமே ஆக்குபை பண்ணும். நெக்ஸ்ட் பாருங்க, क्वेश्चन நம்பர் 11 என்ன சொல்றாங்கன்றத பாருங்க. செல்ஃப் காம்பாக்ஷன் கான்கிரீட் வாட்டர் பவுடர் ரேஷியோ, அதான் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ தான் வாட்டர் பவுடர் ரேஷியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தா 0.8ல இருந்து 1க்குள்ள இருக்கும். சரிங்களா? செல்ஃப் காம்பாக்ஷன் கான்கிரீட்டோட வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ எவ்வளவு இருக்கும், 0.8ல இருந்து 1க்குள்ள இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 12 என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. the material added to improve the mechanical property for self compaction concrete. அதாவது மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்ன மீனிங், மெக்கானிக்கல் அப்படின்னு
சொன்னாலே லோட் பிஹேவியர் தான் சரிங்களா. செல்ஃப் காம்பாக்ஷன் கான்கிரீட்ல அதோட லோட் பிஹேவியரோட ப்ராப்பர்ட்டியை பத்தி தான் கேக்குறாங்க. அதுக்கு வந்து என்ன மெட்டீரியல் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சரிங்களா. அதுதான் வந்து சிலிகா ஃபியூம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். செல்ஃப் காம்பாக்ஷன் கான்கிரீட் வந்து தன்னைத்தானே காம்பாக்ஷன் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுல என்ன கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அதான் அட்மிக்சர் அப்படின்றதான் கெமிக்கல் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் சிலிகா ஃபியூம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. சிலிகா ஃபியூம் அப்படின்றதான் அதோட மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 30 என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. the self compaction concrete for slump value. slump value நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். slump count test அப்படின்றது படிச்சிருக்கோம். self compaction concreteக்கு slump value என்னன்னு சொல்லி கேக்குறாங்க சரிங்களா. self compaction concreteக்கு slump value ஞாபகம் வச்சுக்கங்க 650 mm சரிங்களா. இதோட வேல்யூ வந்து 650 mm சரிங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 14 என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. the glass fiber reinforced plastic composite with a long fiber the role of a matrix is அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ்டு பிளாஸ்டிக் அப்படின்றது நம்ம படிச்சிருக்கோம்ல, அதுல ஒன் ஆஃப் த டைப் தான் வந்து கிளாஸ் ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ்டு பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பத்தி முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, சப்போர்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபர் த ஸ்ட்ரெஸ் டு த ஃபைபர் அப்படின்னு சொல்றாங்க. அதான் அந்த ஃபைபர்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் ஸ்ட்ரெஸ்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ரெடியூஸ் த ப்ரொபகேஷன் ஆஃப், அதான் கிராக்கை வந்து பாத்தீங்கன்னா கிராக் ப்ரொபகேஷனை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், ரெடியூஸ் வந்து பண்ணும் சரிங்களா. மூணாவது பாருங்க, கேரி த என்டையர் லோடு, அது வந்து பாத்தீங்கன்னா மொத்த லோடு இருக்கிற எல்லா லோடையும் வந்து கேரி பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ஷியலான லோடை மட்டும் தான் கேரி பண்ணும். அதனால மூணாவது ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட். நாலாவது பாருங்க, ப்ரொடெக்ட் த ஃபைபர் அகைன்ஸ்ட் டேமேஜ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் என்னமோ உண்மைதான் சரிங்களா. அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏபிடி. அப்பனா இதுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் சரிங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 15 என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. இந்த ஸ்டேட்மென்ட் क्वेश्चन தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மென்ட் 1 ஸ்டேட்மென்ட் 2 னு சொல்லி ரெண்டு விதமா கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் பாருங்க, the matrix bind the, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் என்ன சொல்றாங்கன்றத பாருங்க. The matrix bind the fiber reinforced and determine its surface quality அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ்டு பிளாஸ்டிக் அப்படின்றது நம்ம படிச்சிருக்கோம்ல, அது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சர்ஃபேஸ் குவாலிட்டியை வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த மேட்ரிக்ஸ் அப்படின்றத பத்தி சொல்றாங்க சரிங்களா. ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது ஸ்டேட்மென்ட் என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. the fiber reinforced composite consist of layer of material அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. அது வந்து எல்லாமே ஒரு லேயரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் மட்டும் தான் கரெக்ட், ரெண்டாவது ஸ்டேட்மென்ட் இன்கரெக்ட் சரிங்களா. அப்ப இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் சரிங்களா. இதுதான் நம்ம 15 क्वेश्चनக்கான எக்ஸ்பிளனேஷன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து பேட்ச் டீடைலை பத்தி தான் பார்க்க போறோம் சரிங்களா. நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ ஓவர்சி இருக்கு. புதுசாக ஒரு ஆன்லைன் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் தான் கிளாஸஸ் நடக்கும். 3 மந்த் கிராஷ் கோர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். இப்போ ஜேடிஓ வந்து கால் ஃபர் பண்ணியிருப்பாங்க. மொத்தம் 680 போஸ்டிங் இருக்குது. சிவிலுக்கு மட்டுமே 680 இருக்கு. இது நம்ம சிவில் டிபார்ட்மெண்ட் படித்த ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த பேட்சில் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல்கான கிளாஸஸ், ஜிஎஸ்கான கிளாஸஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் சரிங்களா. டெக்னிக்கல் பிளஸ் ஜிஎஸ் ரெண்டுமே சேர்த்து ஒரு நாளைக்கு 6 hours பிளஸ் செஷன் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும் சரிங்களா. இந்த கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன்ல வந்து நம்ம கண்டக்ட் பண்றோம் சரிங்களா. அதாவது டெக்னிக்கலுக்கு 2 புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுப்போம். ஜிஎஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ் மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்போம். ஒரு கிளாஸும் முடிய நம்ம என்ன பண்ணுவோம், டெய்லி ஸ்பாட் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுவோம் சரிங்களா. இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே தெரியுற இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கங்க. இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் 3 மந்த் டியூரேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்றோம் சரிங்களா. மொத்தம் 220 பிளஸ் கிளாஸஸ் 660 பிளஸ் ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். நவம்பர் மந்த் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. நவம்பர் மந்த் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாஸஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கும் சரிங்களா. டெய்லி கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். இன்கேஸ் நீங்க கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த டைம்ல வந்து உங்களால அந்த கிளாஸ் அட்டன் பண்ண முடியல, நீங்க என்ன ஒர்க் போயிட்டு இருக்கீங்க, இல்ல வீட்டில் வேற என்ன சம் ஒர்க்ஸ் சில பேருக்கு இருக்கும். ஒர்க் போறவங்க ஹவுஸ் ஒய்ஃப்லாம் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களும் வந்து இந்த பேட்சை வந்து பயன்படுத்தி
பயன்படுத்திக்கலாம். ஏன்னா கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்டட் செஷனா வந்து நம்ம கொடுத்துருவோம். சரிங்களா? உங்களுக்கு 3 மந்த் டியூரேஷன் நவம்பர் எண்டு வரைக்கும் இருக்கும். அந்த நவம்பர் எண்டுக்குள்ள இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க எப்ப வேணாலும் பார்த்துக்கலாம். சரிங்களா? நீங்களா டைம் ஃபிக்ஸ் பண்ணி கூட அந்த டைம்ல பார்த்துக்கலாம். வீக்லி ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? டெஸ்ட்டுக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் கொடுத்துருவோம். சரிங்களா? டெஸ்ட் பேட்சோட நேம் வந்து மகாநதி பேட்ச். இந்த ஸ்கெம்டன் 2.0 பேட்ச்ல ஜாயின் பண்றவங்களுக்கு டெஸ்ட் பேட்சும் சேர்த்தே நம்ம என்ன பண்ணிடுவோம், மொத்தமா கொடுத்துருவோம். சரிங்களா? இதுக்கு டெஸ்ட் பேட்சுக்கு நீங்க தனியா பே பண்ண வேண்டாம். கிளாஸஸோட சேர்த்து உங்களுக்கு டெஸ்ட் பேட்சும் நம்ம கொடுத்துருவோம். இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 9500384300 அப்படி இல்லைன்னா 6382809713 அப்படின்னா 8668029422 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இந்த பேட்சோட அட்மிஷன் டீடைல்ஸ் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. சரிங்களா? இன்கேஸ் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அவங்க வந்து ஃபோன் எடுக்கலன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், டைரக்டா இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். சரிங்களா? வாட்ஸ்அப்ல ஜாயின் ஸ்கெம்டன் 2.0 பேட்ச் அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. அவங்களே வந்து என்ன பண்ணிடுவாங்க, இந்த பேட்சோட ஃபுல் டீடைல்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. உங்களை டைரக்டா அவங்க கான்டாக்டும் பண்ணிப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்க போறீங்க, ஜேடிஓ எக்ஸாமை பத்தி இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் தெரிஞ்சுக்கிறீங்க, இப்பதான் வந்து நீங்க புதுசா படிக்க போறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆன்லைன் பேட்ச் ஸ்கெம்டன் 2.0 பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல நான் ஆல்ரெடி படிச்சுட்டேன், இப்போ டெஸ்ட் மட்டும் போட்டு பார்க்கணும்னு நினைக்கிறேன், இப்போ ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ இந்த டெஸ்ட் பேட்சோட டீடைல்ஸ் நான் சொல்றேன், இதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம டாஃப் ஐஏஎஸ் அகாடமில டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி இதுக்கான சப்ஜெக்ட் கோட் வந்து பாத்தீங்கன்னா 299. அந்த 299 சிலபஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டிருக்கோம். சரிங்களா? டெக்னிக்கல் ஜிஎஸ் ரெண்டுத்துக்குமே வந்து செப்பரேட்டா நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்சோட நேம் வந்து பாத்தீங்கன்னா மகாநதி பேட்ச். சரிங்களா? இது என்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட் 28 வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்றோம். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 12க்கும் மேற்பட்ட டெஸ்ட் நடக்குது. பிளஸ் 2600க்கும் மேற்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆகுது. இந்த 12 டெஸ்ட் போக பேலன்ஸ் ஒரு 5 டெஸ்ட் வந்து ஸ்பெஷல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கிறோம். இந்த டெஸ்ட் பேட்சோட ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்கும், அதை ஓபன் பண்ணி பார்த்துக்கங்க. சரிங்களா? டெஸ்ட் பேட்சோட ஷெட்யூல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோவா வந்து நம்ம கொடுத்துருப்போம். அந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதனால கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் ஓபன் பண்ணி செக் பண்ணிக்கங்க. சரிங்களா? இப்போ டெக்னிக்கலுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம்னா எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கொடுத்துருவோம். சரிங்களா? இப்போ நம்ம ஸ்பாட் டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற மாதிரி டெக்னிக்கலுக்கு இன்னும் நம்ம இண்டிவிஜுவலா ஒரு சப்ஜெக்டும் நம்ம எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கொடுத்துருவோம். சரிங்களா? இது போக வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஜிஎஸ்க்கு மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப் வந்து தருவோம். சரிங்களா? இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்துலயுமே அவைலபிளா இருக்கு. ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நியர்பை பிரான்ச் நம்ம டாஃப் ஐஏஎஸ் அகாடமி பிரான்ச்சஸ் வந்து எங்க இருக்கோ அங்க நீங்க டைரக்டா போய் அட்மிஷன் போட்டுக்கலாம். ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் கீழே தெரியுற இந்த நம்பர் 9500384300 அப்படின்னா 6382809713 அப்படின்னா 8668029422 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்சோட எல்லா டீடைல்ஸும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிடுவாங்க. சரிங்களா? இன்கேஸ் இந்த நம்பருக்கு கால் பண்ணி அவங்க போன் எடுக்கலனா நீங்க டைரக்டா அவங்களுக்கு வாட்ஸ்அப் வந்து பண்ணிருங்க. ஜாயின் மகாநதி பேட்ச் அப்படின்னு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணிருங்க. அவங்களே டைரக்டா உங்களை கான்டாக்ட் பண்ணிப்பாங்க. சரிங்களா? டெஸ்ட் பேட்ச் அண்ட் ரெகுலர் பேட்ச் ரெண்டுத்துக்கான டீடைல்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இதுல பார்த்தாச்சு. இன்னும் ஒரு 3 மாசம் டைம் பீரியட் இருக்கு. இந்த 3 மாசத்தை நீங்க வந்து சரியா பயன்படுத்துறதுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு. இதை நல்லபடியா யூஸ் பண்ணிக்கங்க. இந்த V3 பேட்ச் இதை பயன்படுத்தி வரப்போற டிஎன்பிஎஸ்சி ஏஇ ஜேடிஓ எக்ஸாம் நீங்க நல்லபடியா கிளியர் பண்ணணும்னு சொல்லி டாஃப் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ.